அறநிலைத்துறை அமைச்சரில் கரைவேட்டி கட்டிய அமைச்சரை தான் பார்த்திருப்போம். அமைச்சர் சேகர்பாபு எங்களுடன் சேர்ந்து காவி வேட்டி கட்டிவிட்டார். இது எங்களுக்கு பெரிய வெற்றி என்று மதுரை ஆதீனம் கூறினார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பரசலூர் கிராமத்தில் உள்ள தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான பழமை வாய்ந்த வீரட்டேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பின்னர் மதுரை ஆதீனம் 293வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ ஹரிஹர ஸ்ரீ ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் செய்தியாளர்களிடம் பேசுகையில், முத்தமிழ் மாநாட்டிற்கு என்னை அழைத்தவர் தீனா மூனா கட்சியைச் சேர்ந்தவர். தீனா மூனா கட்சியில் இருந்தால் கரைவேட்டி தான் கட்ட வேண்டும். இதுவரை இருந்த இந்து அறநிலையத்துறை அமைச்சரிலேயே எல்லோரும் கரைவேட்டி கட்டிய அமைச்சரை தான் பார்த்திருப்போம். இவர் எங்களுடன் சேர்ந்து காவி வேட்டி கட்டிவிட்டார். அமைச்சர் சேகர் பாபுதான். இது எங்களுக்கு பெரிய வெற்றி. கட்சி கரை வேஷ்டி கட்டியவரை காவி வேஷ்டி கட்ட வைத்தது முத்தமிழ் மாநாடு அனைவருக்கும் சிறப்பு செய்துள்ளது. தர்மை ஆதீனத்தில்தான் கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாடியுள்ளனர். மகா வித்வான் தண்டபாணி தேசிகர் தான் கலைஞரின் ஆசான். அவர் வந்த உடனே அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தார். ஒரு ஆதீனம் தண்டபாணி தேசிகரை உருவாக்கியது அவர்தான். கலைஞர் கருணாநிதியை உண்டாக்கினார். தர்மை ஆதீனம் ஒரு சம்பிரதாயம் கருதிதான் பல்லக்கில் ஏறுகிறார். எங்கள் ஆதீனம் நடக்கவும் செய்வார். பல்லக்கு அவருக்கு ஒரு பொருட்டல்ல. நடக்கவும் செய்வார். பல்லக்கிலும் ஏறுவார். அதை அமைச்சர் புரிந்து கொள்வார். இந்த கோவிலில் எனக்கு பேச வாய்ப்பில்லை. இந்த கோவிலுக்கு கூட குத்தகைதாரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். கோவில் குத்தகையை கேட்டால் குத்துவதற்கு கைதான் வருகிறது. கோவில் குத்தகை வழங்காதவர்களிடம் வசூல் செய்ய அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே அமைச்சர் சட்டம் என்னும் சாட்டையை எடுத்து சுழற்றி யாராக இருந்தாலும் எந்த கட்சியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களிடமிருந்து கோவில் வழிபாட்டிற்கு உரிய குத்தகையை பெற்றுத்தர நடவடிக்கை எடுத்தால் சேகர்பாபு நம்பாபுவாக இருப்பார். ஆன்மீக பணியில் தமிழ்நாடு அரசு எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு அதையெல்லாம் கேட்காதீர்கள், இதோடு என்னை விட்டுவிடுங்கள் என்று நழுவிச் சென்றார். தீனாமுனா கட்சியை சேர்ந்தவர். என்னன்னா அவர் தீனாமுனா கட்சியில் இருந்த கரவேட்டி தான் கட்டணும். இதுவரை இருந்த அறநிலைத்துறை அமைச்சர்களே எல்லாம் கரவேட்டி கட்டின அமைச்சர் தான் பார்த்தோம். அவர் எங்களோட சேர்ந்து காவி கட்டி விட்டார். இது எனக்கு பெரிய வெற்றி. கரவேட்டி கட்டியவரை காவி வேட்டி கட்ட வைத்தது முத்தமிழ் மகானார். நல்லா செஞ்சுருக்கார். எல்லாரையும் வரவழைத்து சிறப்பு செஞ்சார். அதேமாதிரி இன்றைய தினம் இங்கே வந்தார்னா தருமை ஆதீனத்தில் தான் கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாடி. தருமை ஆதீன மகாவித்வான் தண்டபாணி தேசியர் தான் கலைஞருக்கு ஆசிரியர். அவர் வந்த உடனே அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாரு. அந்த டாக்டர் பட்டம் கொடுத்து வந்தோடனே நான் தருமை ஆதீனத்தில் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.